ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை இம்மட்டுமாய் நம்மை தாங்கி நடத்துவதற்காக தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை தொடர்ந்து தியானிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். லேவியராகமம் 11:45 வாசிக்கிறபடியும் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் வாசிக்கிறபடியும், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லியிருக்கிறார். அதை மறுபடியும் பேதுரு உறுதிப்படுத்தி இருக்கிறார். அந்த பரிசுத்தத்தினுடைய படிகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். நம்முடைய முதல் படி கீழ்ப்படிதல், 2வது படி தேவனோடு சஞ்சரித்தல் நடப்பது, 3வது தேவனுக்கு பயப்படுகிற பயம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து இன்றைக்கு 4வதாக நாம் எடுத்துக்கொள்வோம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அந்த 22வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகிதம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஆமென். அல்லேலூயா. பரிசுத்தத்தினுடைய பாதையிலே உங்கள் ஆத்துமாக்களை நீங்கள் சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்று சொல்லி. ஆமென். அல்லேலூயா. பரிசுத்தத்துக்கும் அன்புக்கும் தொடர்பு இருக்குதா அப்படின்னா இருக்குது. ஓகே, நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் அடைய வேண்டும், பரிசுத்தத்தினுடைய அந்த எல்லைக்கு கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் இங்கே பேதுரு மூலமாக கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஆமென். இதை குறித்து பேதுரு ரொம்ப தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த அன்பை குறித்து அதே போல யோவான் தன்னுடைய நிருபத்திலும் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவான் தன்னுடைய நிருபத்தில் நாம் அதை வாசிக்கும் பொழுது எடுத்துக்கொள்ளுங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். அதே 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஆமென். அல்லேலூயா. சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் என்னவென்றால், நீங்கள் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்றால் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவீர்களாக. அதை பேதுருவும் தன்னுடைய நிருபத்திலே சொல்லுகிறார், யோவானும் தன்னுடைய நிருபத்திலே சொல்லுகிறார். அதே போலவே அப்போஸ்தலனாகிய பவுலும் தன்னுடைய நிருபத்திலே இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அவருடைய 9வது வசனத்தை வாசிப்போம். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக் கொண்டிருங்கள். ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலும் இந்த அன்பை குறித்து இன்னும் ஆழமாகவே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. அதே போலதான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார். அந்த அன்பை குறித்து ஒரு பெரிய ஒரு பட்டியலை சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் மனுஷர் பாஷையில பேசினாலும் தூதர் பாஷையில பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. வரங்கள், கிருபைகள், அற்புதங்கள், அடையாளங்களே நடந்தாலும் அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை. இப்பொழுதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் இந்த பூமியில நிலைத்திருக்கிறது. இதிலே அன்பே பெரியது. அல்லேலூயா. அதைத்தான்
1 தீமோத்தேயு 1:5 பவுல் சொல்லுகிறார், இந்த அன்பின் பிறப்பிடம் என்னவென்று அங்கே சொல்ல நம்ம வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 1:5 அதனுடைய 5 கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. ஹல்லேலூயா. அப்ப அன்பு பிறக்கிற இடம் எங்க? சுத்தமான இருதயம். என்ன இருதயம்? சுத்தமான இருதயம். அப்புறம் நல் மனசாட்சி. அதை தொடர்ந்து மாயமற்ற விசுவாசம். இந்த அன்பை குறித்து ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் இந்த அப்போஸ்தலர்கள் மூலமாக திரும்ப திரும்ப என்ன செய்கிறார்? அதை நமக்கு உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இது யாரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து தான். பேதுருவும் யோவானும் டைரக்டா கேட்டாங்க. இயேசு கிறிஸ்துடைய போதனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் நேரடியாக கேட்டவர்கள் இந்த பேதுருவும் யோவானும். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பார்க்கும் பொழுது அவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவருடைய போதனைகளை நேரடியாக போய் கேட்கல. ஆனால் அவர் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 11:23 சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. பேதுருவும் யோவானும் நேரடியாக ஆண்டவருடைய போதனையை கேட்டார்கள். ஆனால் பவுல் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே இப்படிப்பட்டதான போதனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டதை இன்றைக்கு சபைகளுக்கு அவர் எழுதியிருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த பரிசுத்தத்தினுடைய பாதையிலே தேவன் நமக்கு கொடுக்கிற 4வது படி என்னவென்றால், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அல்லேலூயா. அதைத்தான் ரோமருடைய நிருபத்தில் நாம் ஏற்கனவே வாசித்தபடி 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தபடி, அந்த 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், முதல் 2 வசனங்களில் அவர் சொல்கிறாரு புத்தி உள்ள ஆராதனை எது என்று சொல்லியும், 2ஆம் வசனத்தில் மறுரூபமாகுங்கள், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அவருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லிவிட்டு, அதை தொடர்ந்து கீழே அவர் சொல்லுகிறார் 4ஆம் வசனத்திலே, நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்களாய் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இதுதான் சபை குறித்து கிறிஸ்துடைய திட்டம். ஒரு சரீரம் எடுத்துக்கொண்டால் பல அவயவங்கள் இருக்கிறது. ஓகே, பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அப்படி சொல்லி சிறு பிள்ளைகளுக்கு ஆசிரியர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். ஓகே, ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அவயவங்களுக்கும் என்ன உண்டு? ஒவ்வொரு வேலைகள் உண்டு. ஒவ்வொரு வேலைகள் உண்டு. அந்தந்த வேலைகளை அந்தந்த உறுப்புகள் என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். இப்போ கண் இருக்குன்னா கண் என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும். காது கேட்க வேண்டும். இப்போ திடீர்னு கண்ணுக்கு காதுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வைங்களேன். கண்ணு சொல்லுது, காதே நான் எவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்தேன், இப்போ நீ பாரு. அப்ப காது கேட்குது, சரி அப்போ உன்னுடைய வேலையை நான் செய்யணும்னா என்னுடைய வேலையை நீ செய்யறியா? சரி, ஓகே, அது பிரச்சனையே இல்லை. சரியா? யோசித்து பாருங்க. இப்போ கண் இருக்கும்போது இப்போ நான் நேரடியாக இப்படி பார்க்குறேன், நேரடியாக முன்னாடி நடந்து போய்கொண்டே இருக்கிறேன். இப்போ கண்ணு செய்ய வேண்டிய வேலையை காது செஞ்சதுன்னா அப்போ என்ன ஆகும்? என்னுடைய கண்ணு இப்படி நேராக பார்க்கும். ஆனால் இப்போ டீல் என்னது? கண்ணுக்கு காதுக்கும் டீல். அப்போ காது என்ன செய்யுது? இப்போ காது பார்க்குது. அப்போ இந்த காது இப்படி பார்க்கும், இந்த காது இந்த பக்கம் பார்க்கும். அப்போ எந்த பக்கம் போகிறது? வலதுபுறம் போகிறதா இடதுபுறம் போகிறதான்னு தெரியாது. பரிசுத்தத்தின் பாதையிலே
ஒவ்வொரு அவயவங்களும் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செய்தால் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பரிசுத்தம் என்கிற அந்த ஒரு மகிமையை நாம் அடைந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே ஒவ்வொருவரும் அவயவங்களாக இருக்கிறோம். எந்த ஒரு அவயவமும் இன்னொரு அவயவத்தை மேன்மை பாராட்டுவதற்கு இல்லை. அவன் பெரிய ஆளு, இவங்க பெரிய ஆள், சின்ன ஆளு, நோ. சரீரம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மேன்மையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில தான் சொல்றாரு, ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறோம், ஆகவே ஒருவருக்கொருவர் அன்பாக இருங்கள். அல்லேலூயா. அந்த அன்பு எப்படி இருக்கக்கூடாது? மாயமற்றதாக. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில் மாய்மாலமான அன்பாக இருக்கக்கூடாது. உடைய அன்பு மாயமற்றதாக இருப்பதாக என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நீங்கள் கீழே வாசிக்கும் பொழுது ரோமர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். ஆமென். இது என்னது? இதனுடைய அடிப்படை என்னது? அன்பு. துன்பப்படுத்துகிறவர்களை நம்ம என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்க வேண்டும். துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நீங்க கீழே வாசிக்கும் பொழுது 17ஆம் வசனத்தில் பாருங்க, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். அதே போல இன்னும் கீழே நீங்க வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா 20ஆம் வசனம் பாருங்க, அன்றியும் உன் சத்ரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு, நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பா. 21ஆம் வசனம், நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. அல்லேலூயா. அதுதான் அன்பு. அதுதான் அன்பு என்று சொல்லப்படுகிறது. இந்த அன்பை குறித்து சொல்லும் பொழுது ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், நம்முடைய சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும், ஒருவர் மேல் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும், ஒருவர் பட்சத்தில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவும் சொல்லியிருக்கிறார், பேதுருவும் சொல்லியிருக்கிறார், யோவானும் சொல்லியிருக்கிறார், பவுலும் சொல்லியிருக்கிறார். தேவன் இந்த வார்த்தைகளை மறுபடியும் அதை உறுதிப்படுத்துகிறார். இருண்ட கண்டமாகிய ஆப்பிரிக்கா தேசத்துல யாகோ அப்படிங்கிற ஒரு பழங்குடி மக்கள், அதாவது மலைவாழ் சாதிகள், அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். அந்த யாகோ அப்படிங்கிற ஒரு பழங்குடி இடத்துல, அதாவது மலைவாழ் சாதியில் பிறந்தவர் பேர் ஒக்கஞ்சி. அவர் பேர் என்னது? ஒக்கஞ்சி. சரியா? சூடு கஞ்சி, சாப்பாட்டு கஞ்சி மாதிரி ஒக்கஞ்சி. அவருடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரத்தை வெட்டுறது. ஏன்னா மலையிலுக்கு அவனுடைய வேலையே என்னது? மரம் வெட்டுகிற வேலை தான் அவருடைய ஒரு அடிப்படையான ஒரு தொழிலாக இருக்குது. அப்போது ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு ஓனர் இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஓனரோடு கூட இந்த ஒக்கஞ்சி வேலை செய்கிறார். அவருடைய முதலாளி பேர் வந்து மஞ்சிசோ. ஓனர் பேர் என்ன? மஞ்சிசோ. ஏன் இதை பேர்லாம் சொல்றதுன்னா, அப்போ வந்து இது உண்மையாக நடந்த ஒரு சரித்திரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருக்குது. அந்த முதலாளி இடத்துல இவன் உண்மையாக உத்தமமாக வேலை செய்து கொண்டிருந்தான். ரட்சிக்கப்பட்டவன், முதலாளி ரட்சிக்கப்பட்டவன் தான். ஆனாலும் என்னமோ தெரியல, இந்த முதலாளிக்கு இந்த ஒக்கஞ்சி மேலே ஒரு வெறுப்பு. ஒக்கஞ்சி மேலே ஒரு வெறுப்பு. ஆனால் இவன் உண்மையும் உத்தமமாக வேலை செய்தான். ஒரு நாள் எல்லாரும் வேலை செஞ்சுருக்கிறாங்க. எல்லாரும் வேலை செய்து கொண்டிருக்கும் போது திடீரென்று எல்லாம் இந்த லஞ்ச் பிரேக்கில் சாப்பிடுகிற வேலையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்கிறார்? பேசிக்கிறாங்க. பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு எல்லாருமே சேர்ந்து இந்த ஒக்கஞ்சியை பரியாசம் பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க.
என்ன கேலி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா ஒக்கஞ்சி உன்னைய தான் முதலாளி உன்னை வெறுக்கிறாரு, உன்னை பிடிக்கவே மாட்டேங்குது, நீயே வேலையை விட்டு போயிடலாமல்ல, வேலையை விட்டுட்டு போயிடலாமல்ல. உடனே அவன் சொன்னானா, நான் வேலையை விட்டுட்டு போனா என்னை நம்பி என்னுடைய மனைவியும் என் குடும்பமும் இருக்குதுன்னா என்ன செய்ய முடியும்? உடனே கொலைக்க தெரியாதவன் அப்படின்னு சொல்லி அவனை கேலி கிண்டல் பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலைமையில் முதலாளி வந்துட்டார். வந்து பார்த்தா ஒரே சத்தம். என்ன சத்தங்க? என்ன நடக்குது? வேலை செய்யாம? சார் ஒக்கஞ்சி, சார் ஒக்கஞ்சியா, உன்னால தான் இந்த வேலையே நடக்காம அப்படியே இருக்குது என்று சொல்லி அந்த ஒக்கஞ்சி என்ன பண்றாங்க? டிஸ்மிஸ் பண்ற. இன்னையிலிருந்து நீ வேலைக்கே வராத என்று சொல்லி அவன் மிகுந்த வேதனையோடு கூட அவன் கடந்து போகக்கூடிய அந்த சூழ்நிலைமையில அவனால் அங்கிருந்து அதை விட்டு போக மனசு இல்லை, வேலையை விட்டு போக மனசு இல்லை. அப்போ எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய ஒரு மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவன் வந்து வேலையிலேருந்து நிறுத்தப்பட்டாச்சு, டிஸ்மிஸ் ஆயாச்சு. அப்போ என்ன பண்ணணும்? கிளம்பி வெளியே வந்திருக்கணும். ஆனாலும் அவனுடைய மனம் கேட்கல. அங்கே இருக்கிற எல்லா மற்ற சக தொழிலாளர்களுக்கு சொல்லுகிறான், ஐயா, இவ்வளோ பெரிய மரத்தை வெட்டணும்னு சொன்னால் முதல்ல முக்கியமாக கிளைகளை வெட்டிட்டு என்ன செய்யுங்க? மரத்தை வெட்டுங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் எந்த பக்கம் மரம் சாயின்னு தெரியாது, அது நமக்கே ஆபத்தாக வந்துடும் சொல்லி இவன் வேலை டிஸ்மிஸ்னா என்ன பண்ணியிருக்கணும்? அவனை பாட்டில் அமைதியாக போயிருக்கணும். அப்படி செய்யல. அவனுக்குள்ள ஒரு உத்தரவாதம், ஒரு அன்பு இருதயம். திடீர்னு நாங்கள் வேலை செஞ்சு சொல்கிறாங்க, எப்பா இந்த கோடாரி எங்களுக்கு சரியில்லை, ரூம்லேருந்து ஓனருடைய ரூம்லேருந்து ஒரு கோடாரி போய் எடுத்துகிட்டு வா. உடனே இவன் சொல்லலாம், நான் தான் வேலையில் டிஸ்மிஸ் ஆகிட்டேன், நான் எடுத்துகிட்டு வர மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி அவன் சொல்லலை, மறுத்தரமாக எதுவுமே சொல்லலை. நேராக போகிறான், முதலாளியுடைய ரூமுக்கு போகிறான். முதலாளி அங்கே இருக்கிறாரு, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறார், மதிய வேலையில் தூங்கி கொண்டிருக்கிறார். தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலையில் திடீரென்று ஒரு சத்தம், பட்டக் பட்டக் பட்டன் சத்தம். என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்க வெட்டி கொண்டிருக்கிற மரம் இந்த முதலாளியுடைய ரூமுக்கு நேராக அந்த 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 குடிசை கூடாரம் மாதிரி தான் போட்டிருக்காங்க, அந்த கூடாரத்துக்கு நேராக விழக்கூடியதை பார்த்த உடனே இவன் என்ன செய்தான்? உக்கஞ்சி தன்னுடைய ஓனர் அப்படியே அலாக்கா தூக்கிட்டு அப்படியே அவங்க அந்த மலையினுடைய பகுதிக்கு அப்படியே உருண்டு விட்டாங்க. அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே, ஐயோ முதலாளி கூடாரத்து மேல விழுந்துருச்சு, அங்கே கோடாரி எடுக்க போன ஒக்கஞ்சி செத்துருப்பான், முதலாளி செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்வத்தோடு பார்த்து அப்படி என்னாச்சோன்னு பயத்தோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது இந்த ஒரு குழியிலிருந்து உயிரோடு கூட அந்த முதலாளியும் இந்த ஒக்கஞ்சியும் மேலே நடந்து வந்தார்களா? அல்லேலூயா. யோசித்து பாருங்க. அப்பொழுது அந்த முதலாளிக்குள்ள பயங்கரமான கேள்வி, நான் தான் உன்னை வெறுக்கிறேனே, நான் உன்னை வேலையை விட்டு உன்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டேனே, அப்படி இருந்தும் என்னுடைய உயிரை நீ காப்பாற்றி இருக்கிறாயே, என்னுடைய உயிரை நீ காப்பாற்றி இருக்கிறாயே, இதனுடைய ரகசியம் என்ன என்று சொல்லும் பொழுது அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சத்துருக்களை சிநேகி. பவுல் சொல்லுகிறார், ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள் என்று. நீங்க ஒருவேளை என்னை வெறுக்கலாம், டிஸ்மிஸே பண்ணலாம், அது வேலை தான், ஆனால் நான் உங்களை நேசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நீங்க வேலையில தான் என்னைய டிஸ்மிஸ் பண்ணீங்க, அன்புல என்னை டிஸ்மிஸ் பண்ணலையே. அந்த அன்பு எனக்குள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அந்த அன்புல தான் உங்களை நான் உயிரை காப்பாற்றினேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒருவேளை நமக்கு விரோதமாக யார் என்னென்னால் செய்யலாம், நம்ம துன்பப்படுத்தலாம், நம்மளை வேதனைப்படுத்தலாம், சத்துருக்களை போல சத்ருவாக மாறலாம், உயிர் நண்பன் சத்ருவாகவே மாறலாம். ஓகே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் மத்திய 5:44 பேதுரு 1 பேதுரு 1:22
யோவான் 1 யோவான் 4:7-8 அதே போல் பவுல் ரோமர் 12:9-14-20 ஆகிய வசனங்களை நம்ம வாசித்தோமே. இந்த வசனத்தினுடைய அடிப்படையில் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் பரிசுத்தத்தினுடைய அடுத்த படி. உங்களை சுத்தமாக்கி கொண்டவர்களா இருக்கிறபடினாலே அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்றாரு. பரிசுத்தமாகுதலுடைய அந்த ப்ராசஸ்ல இந்த அன்பு, ஒருவர் பேரில் ஒருவர் வைக்கிற இந்த அன்பு உண்மையாகவே ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆகவே கிறிஸ்து நம்ம அன்பா இருந்தது போல நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவோம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்போம், ஒருவரை ஒருவர் மன்னிப்போம். ஆமென். அல்லேலூயா. என்னால் மன்னிக்க முடியல அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது, சொல்லவும் கூடாது. ஆமென். அல்லேலூயா. எனக்கு இப்படிப்பட்ட மன்னிக்கிற இருதயமெல்லாம் இல்லை அப்படின்னு இல்லை. ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே மன்னிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஐயா சத்துருவை கூட நான் மன்னிச்சிருவேன், ஆனால் என் கூட இருக்கிற துரோகி என்னால் மன்னிக்க முடியலையே. ஆண்டவர் சொல்றாரு, துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்க, அவர்களை மன்னிங்க. ஓகே, அப்படி மன்னித்தால் நம்ம மேல இருக்கக்கூடிய அந்த குறை நம்மை விட்டு நீங்கி விடுகிறது. அந்த ரோமர் 12:20 வாசிக்கிறோம், இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலை மேல் நீ குவிப்பாய். நான் மன்னிச்சிட்டேன், ஆனா அவங்க என்னை மன்னிக்கல அப்படின்னு ஒருவேளை நம்ம நினைக்கலாம். நான் மன்னிச்சிட்டேன், அது அவங்களுடைய பாடு. அப்படி செய்யும்போது அவருடைய தலையின் மேல அக்கினி தழலை குவிக்கிறோம். நான் செய்ய வேண்டியது நான் செய்யணும். ஆகவே இந்த காலை வேளையிலே, இந்த நாளில் நம்முடைய கர்த்தர், நம்முடைய தேவன், நம்மை அழைத்தவர் பரிசுத்தர். ஆகவே நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. இயேசு கிறிஸ்துவிடத்தில் இப்படிப்பட்ட சுபாவம் இருந்தது. அவர் மன்னித்தார், அவர் சத்துருக்களை சிநேகித்தார், தன்னை அடித்தவர்களுக்காகவும் துன்பப்படுத்தியவர்களுக்காகவும் என்ன செய்தார்? அவரை ஆசீர்வதித்து அவர்களுக்காக மன்னிப்பு கேட்டு பிதாவிடத்திலே மன்னிப்பு கேட்டு ஜெபித்தார். அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் நமக்குள்ளே கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் அன்பாய் இருப்பீர்களாக. அப்படிப்பட்ட ஒரு கட்டளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு ஒக்கஞ்சியை போல ஆண்டவரை எனக்குள்ளும் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை யார் வெறுத்தாலும், யார் என்னை டிஸ்மிஸ் பண்ணாலும், அன்புல மட்டும் டிஸ்மிஸ் யாரும் பண்ண முடியாது. அல்லேலூயா. அந்த அன்பை வெளிப்படுத்தினான். கிறிஸ்துவும் தன்னுடைய ஜீவனையே கொடுத்த தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினார். ஆகவே ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்கிற இந்த கட்டளைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து, நம்மை அர்ப்பணித்து அதன்படி நாம் நடப்போம் என்று சொன்னால் பரிசுத்தத்தினுடைய அடுத்த பாதையிலே நாம முன்னேறி செல்லுகிறோம். அல்லேலூயா. பரிசுத்தத்தினுடைய அடுத்த பாதையிலே நம்ம முன்னேறி செல்லுகிறோம். ஆகவே ஒருவேளை சிம்பிளா நம்ம நினைக்கலாம், பரிசுத்தம்னா சுத்தம் பண்றதானே, சுத்தம் ஆயிடுச்சே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த சுத்தத்துக்கு முதல் படி கீழ்ப்படிதல், அடுத்தது தேவனோடு சஞ்சரித்தல், அடுத்தது தேவ பயத்தோடு வாழ்தல், அடுத்தது 4வது ஒருவரில் ஒருவர் அன்பாயிருத்தல். இப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்யும் பொழுது பரிசுத்தத்தினுடைய அந்த ஒரு எல்லையை நாம் சென்றடைய முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளும் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தாரும், மன்னிக்கும் இருதயத்தை தாரும் ஆண்டவரே, அன்பின் இருதயத்தை தாரும் ஆண்டவரே, துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை தாரும், சத்துரு பசியா இருக்கும்போது ஆகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு இருதயத்தை தாரும், உன் தாகமா இருக்கும்போது தண்ணீர் கொடுக்கக்கூடிய ஒரு இருதயத்தை தாரும் ஆண்டவரே. எங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு ஆண்டவரே, எங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இருதயத்தை தாரும், எங்களை நிந்திக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துவர்களுக்கும் ஜெபிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை தாரும் ஆண்டவரே. எங்களை டிஸ்மிஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, எங்களை வெறுக்கிறவர்களை நேசிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை தாரும் ஆண்டவரே.
இதுதான் இயேசு கிறிஸ்துவின் கட்டளை. இதுதான் அப்போஸ்தலர்களும் நமக்கு கட்டளையாய் கொடுத்திருக்கிறார்கள். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமா? இந்த வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? இன்றைக்கு மறுபடியும் ஆண்டவர் நம்மோடு இந்த வார்த்தைகளை பேசுகிறார். இந்த மன்னிப்பு என்கிறதை மறுபடியும் ஆண்டவர் பேசுகிறார். இன்னும் யாரெல்லாம் நான் மன்னிக்கலையோ அவர்களை மன்னிக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை மனதளவில் மன்னிச்சிருக்கலாம், அல்லது நேரில் பேசியிருக்கலாம். ஆனால் உள்ளத்தில் அந்த கசப்பும் அந்த ஒரு எண்ணங்களும் இன்னும் இருக்கிறது என்று சொன்னால் முழுமையாக நம்ம இன்னும் மன்னிக்கவில்லை. ஒப்பு கொடுப்போம், ஆண்டவருடைய சொத்துல அர்ப்பணிப்போம். ஒருவேளை நம்மை குறித்து பல விதங்களில் நம்ம தீமையாக கூட சொல்லலாம். பெதஸ்தா சபையை குறித்து அந்த சபையில் என்ன இருக்கு என்று சொல்லப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், சபையிலே அன்பு இருக்கிறது. ஒருவரில் ஒருவர் அன்பு இருக்கு, அன்போடு கூட இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நேற்று தினத்திலே பிரதர் ரத்னம் அவர்கள் மரித்த அந்த சூழ்நிலையில சபை இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும், ஒவ்வொரு சகோதரர்களும் சகோதரிகளும் அவர்களை நேசித்து அவர்களோடு கூட அவர்களுடைய அந்த துக்கத்திலே பங்கு பெறக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு அன்பு. காலையிலிருந்து மாலை வரைக்கும் என்னோடு கூட சகோதரர்கள் இப்படிப்பட்ட அந்த அவர்களோடு கூட இருந்து இப்படிப்பட்ட பிரயாசப்படுகிற சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். பெதஸ்தா சபை சின்ன சபை, அதுல என்ன இருக்குதுன்னா அன்பு இருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறது. கர்த்தர் அதை உறுதிப்படுத்துகிறார். ஜெபிப்போம். பரிசுத்த அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மனமகிழ்ச்சியின் நாள், இந்த உயிர்த்தது நாள், இந்த வாரத்தின் முதல் நாள், இந்த கால வேலைக்காக உமக்கு நன்றி. தெய்வ சமூகத்திலே நாங்கள் கூடி வரவும், துதிக்கவும், ஆராதிக்கவும், உம்முடைய வார்த்தைகளை நீதிமொழிகள் மூலமாக வாசிக்கவும், தொடர்ந்து மன்றாடி ஜெபிக்கவும், இந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் தியானிக்கவும் கிருபை செய்ததே உமக்கு நன்றி. தகப்பனே, வாக்குத்தத்தம் என்பது அது கட்டளையின் வாக்குத்தத்தம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருப்பீர்களாக என்று வாக்கு பண்ண தேவன். அந்த பரிசுத்தத்தின் பாதையிலே எங்களை நடத்தி கொண்டு போகிறபடியால் நமக்கு சொத்திரம். கீழ்ப்படியவும், உம்மோடு கூட நாங்கள் அதே சஞ்சரிக்கவும், உமக்கு பயப்படுகிற பயத்திலே வளரவும், இன்றைக்கு நாங்கள் தியானித்தது போல ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கவும் நாங்கள் கற்றுக்கொண்டோம். இதிலே முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க கிருபை செய்யும். சத்தியத்தை அறிந்து சத்தியத்திலே முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க கிருபை செய்யும். அந்த ஒக்கஞ்சியை போல ஒரு அன்பின் இருதயம் எங்கள் ஒவ்வொருவர்களும் கடந்து வருவதாக. வெறுக்கிறவர்களையும் டிஸ்மிஸ் பண்ணுகிறவர்களையும் நேசிக்கவும், அவருடைய உயிரையும் காப்பாற்றுவதற்கு எங்கள் இருதயத்தை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து முடிய பிரசன்னமாக செய்யட்டும். இந்த வேளையிலே பிரதர் ரத்னம் அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஹார்ட் அட்டாக்னால மரித்து போன அந்த சகோதரனுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்துங்க, சமாதானப்படுத்துங்க, கிருபைகளை மூடி மறைத்தருங்க. தகப்பனே, இந்த நாட்கள்ல இந்த கொரோனாவுடைய தாக்கம் குறைந்து இருக்கிறது சொல்லி நாங்கள் கேட்கிறோமே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த கொள்ளை நோயுடைய தாக்கத்தை முற்றிலுமாக அழித்து போடுகிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் இறங்க, தேவனுடைய மகிமையினாலே மூடுங்க. வாதை நிறுத்தப்பட்டது என்று சொன்னபடி அதை நிறுத்தப்பட்டபடியான கிரைகளை செய்ய ஆண்டவரே, தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக குடும்பமாக கர்த்தரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு தேவனுடைய ஊழியர்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தெய்வ பிரசன்னாலே மூடி மறைத்தல். பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்திலே நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்மையும் கிருபையும் பின்தொடரட்டும். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும், குறைவெல்லாம் நிறைவாகட்டும். இவருடைய சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் நீ கொடுத்த தீர்க்கதரிசனத்தின்படி கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன், வாலிபர் மேலும் சிறு பிள்ளைகள் மேலும் அபிஷேகத்தின் அக்கினியை ஊற்றி அவர்கள் தேவனுக்காக எழும்பட்டும். ஆண்டவரே, ஒரு யவ்வன ஜனம் கர்த்தருக்காக எழும்பட்டும், சேனையா எழும்பட்டும், யோசுவாவின் சந்ததியா எழும்பட்டும்.
உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் மேலே தேவனுடைய அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக. எழும்பி பிரகாசிக்கட்டும். கானானை சுதந்திரித்துக் கொள்ளும். எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பலனை மறவாதே. அவர் கிருபைகள் எல்லாம் மன்னித்து, நோய்கள் எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி வைத்து, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன்னை திருப்தியாக்கிறார். அதற்கு சமானமாய் பல விதங்களாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஐக்கியமும் சமாதான வளர்த்திலும் நம் அனைவரோடு கூட அவருடைய ஒரே பந்தமும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.